ஷிர்டிக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி என்ற பெண் இருந்தாள். அவள் விதவை, 2 குழந்தைகள், சாப்பாடு இல்லை, பணம் இல்லை, ஒரு காலி அரிசி பாத்திரம் மட்டுமே இருந்தது. அன்று காலை வானத்தை நோக்கி பார்த்து சொன்னாள், பாபா, நீங்கள் உண்மையாக என்னுடன் இருக்கிறீர்கள் என்றால் இன்று என் குழந்தைகளை ஊட்டுங்கள். அவள் அந்த காலி பாத்திரத்தை சுத்தம் செய்து அடுப்பில் வைத்தாள். அதில் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றினாள். குழந்தைகள் அதை பார்த்தார்கள். அம்மா, அதில் எதுவும் இல்லையே. லட்சுமி சிரித்தாள். சாய்பாபா ஏதாவது அனுப்புவார். மணிநேரங்கள் கடந்துவிட்டன. தண்ணீர் காய்ந்தது. ஆனால் அது தெளிவாகவே இருந்தது. அப்போது தொலைவிலிருந்து ஒரு கதவழை சத்தம். ஒருவர் கதவின் முன் நின்றிருந்தார். பழைய கஃப்னி அணிந்திருந்தார். ஒரு சிறிய துணி பையை பிடித்திருந்தார். அவருடைய கண்கள் கனிவாக இருந்தன. அவர் சொன்னார், அம்மா, பாபா இதை அனுப்பினார். அவர் அந்த பையிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியும் பருப்பும் எடுத்துக்கொண்டு பாத்திரத்தில் போட்டார். லட்சுமி அதைக் கண்டு அதிர்ந்துவிட்டாள். அவள் யாரிடமும் சொல்லவில்லை. அவள் நன்றி சொல்ல திரும்பியபோது அவர் காணாமல் போய்விட்டார். அந்த பாத்திரம் மூவருக்கும் போதுமான அளவு சாப்பாட்டுடன் பொங்கி வழிந்தது. மணம் வீசும் சூடான பரிபூரணமான உணவு. அன்று இரவு லட்சுமி மற்றும் அவள் குழந்தைகள் நிறைந்த வயிற்றுடன் அமைதியான மனதுடன் தூங்கினார்கள். பின்னர் அவர்கள் ஷிர்டிக்கு சென்றபோது லட்சுமி சாய்பாபாவின் புகைப்படத்தை பார்த்ததும் வெறித்து பார்த்தாள். இவர்தான் என் வீட்டில் வந்தவர்.